ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்விலானின் மகிழ்ச்சி நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக வீடுகளிலே இருந்து ஆராதிக்கும்படியான பாக்கியங்களை ஆண்டவர் ஒருவருக்கும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையிலே இல்லங்களிலே கூடியிருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர்பெறாய் ஆசீர்வதித்தருளும். ஆண்டுடைய சமாதானம் அவருடைய இல்லங்களிலே பெருகுவதாக. ஆண்டுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுத்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஜீவனை அழிவிலே இருந்து காப்பாற்றி வருகின்ற நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். அதே வேளையிலே இந்த உலகத்தின் மக்களுக்காக, இந்த வேளையில் ஆராதிக்கின்ற உலக திருச்சபையின் விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆம் கர்த்தாவே, ஒருவரோடு இணைந்து நாளிலே ஆராதித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள், குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாய் மன்னித்தருளும். மீண்டும் எங்களை ஏற்றுக்கொள்ளும். உடைய அன்பின் கருத்தினாலே புது சிருஷ்டியாக மறுபடியும் எங்களை வணிந்தருளும். தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாக கர்த்தர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படியாக சபை மக்கள் யாவரும் இணைந்து பாமாலை 10 நாம் சேர்ந்து பாடக்கடவோம். சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோராய் ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோராய் கூடிடுவோம் பாடிடுவோம் பரனாய் மாண்பாய் சபையாரெல்லோ போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் நீராய் ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் நாமாய் தீந்திடுவோம் இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருளினாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பீரானாய் தேற்றியே தயவால் நிரப்புவார் உன் வாழ்நாளை பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் இப்போது போதும். போற்றிடு ஆன்மாவே என் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய். ஆமென். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனை நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிளைத்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலங்கம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரே, நம்முடைய பரபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிடு. வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாரம் பண்ணவும் அவருடைய மகா பசுத்த வசத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையுமாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனையுடனே கூட சேர்ந்து நான் சொல்றபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடை போல நாங்கள் வழிபட்டு வலிமையை போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கினோம். ஒரு பசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குகளின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகள் பொறுமையாயிரும். பாவத்தின் குற்றங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்தவர்களாய் நடந்து வர எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிளப்பதையே விரும்பி பாவத்திற்கு துக்கப்படுகிற சபை ஜனத்துக்கு பாவ மோசத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க அவனை பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அள்ளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பஸ்து சிறுமையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். பார மண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சிதம்பர மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொன்று எங்கள் அப்பத்தை என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக சிறர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தேவன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தரலோ. அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் யாவரும் இணைந்து 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடக்கடவோம். சபை மக்கள் யாவரும் இணைந்து 30ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாய் வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மைகளை ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினானே. நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? பொழுது உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்னென்றைக்கும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க குறிக்கப்பட்டிருக்கும் முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் முடிய. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய
ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்து வடிகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்து விட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குலிட்ட முகாந்தத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாமலிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலுக்கு வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி குற்றமாக, நான் மிகுந்த திரைத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானும் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. சபை மக்கள் யாவரும் இந்த விடையிலே நாம் இணைந்து திருச்செபின் கீதத்தை நாம் பாடக்கடவோம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நித்திய பிதாவாகிய உம்மை பூமண்டலம் எல்லாம் வணங்கும். தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகள் அதிகாரங்கள் அனைத்தும் கேள்விகளும் தேரோயாமல் புகழ்ந்து போற்றி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமி மகிமையுள்ள மகத்துவத்தால் நிறைந்து முழங்கோகிறார்கள். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் ஓமை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் ஓமை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை ஓமை போற்றும். அளவிலாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வணங்கப்படுத்தக மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியையும் உலகமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரே மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய நித்திய சோதன். நீர் மனிதப்பட்ட பொழுது கனியாஸ்து கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மனத்தின் கோடுமாயை வென்று விசுவாசம் எல்லாருக்கும் மோட்சராஜ்யத்தை தீரந்தே. நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய மோசத்தில் வேற்றேரோகேரே. நீர் எங்களுக்கு ஞாதிபாதியாக வருவென்று விசுவாசிக்கிறோம். முதலிருந்தால் மீட்டு கொண்ட முதலாளியாக சாயோமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய மகிமையிலே
உடைய வருஷங்களோடு சேர்த்து கொள்ளும். கர்த்தாவே, உமது ஜனத்தை ரட்சித்து உமது சோதரத்தை ஆசீர்வாதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்னென்றைக்கும் உயர்த்தியாருளும். தீனம் தீனம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் நம்பியிருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேலிருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். ஜெபம் பண்ண கடவோம். எல்லா ஹிருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் மந்திரிக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் இந்த பசுத்த நாமத்தை உத்தவமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் முது பசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலோம். ஆமென். நம்முடைய ரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குறையாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு குறையாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நிலையத்தில் பதித்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உமது குமாரனை தந்தல் நீரே. அவர் அருளிய விலை மதிக்கப்படாத உபகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் நன்றியதலோடு பெற்றுக்கொள்ளவும் அவருடைய மகா பசுத்த நடக்கையின் அடிச்சூடுகளை பின்தொடரும்படி நாள்தோறும் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவளுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு, தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழைப்பாவிலாக எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவனுடைய இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதியை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோம். ஆமென். இந்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவருக்கே மகிமையுண்டாவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. அன்றைய தினமே அவர்களின் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளாய் வழி நடந்து
ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவளில் ஒருவனாகிய கீழையோப்பா என்பவன் பிரேத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்தை இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கின் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவரை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே குழந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவளோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர்கள் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரமுண்டாவதாக. சபையார் யாவரும் முழங்கால் படியிட்டு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியோ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனோடு இடது மார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வமாக. 2ஆம் வேத பாடம் வாசிக்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்.
அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்க்கப்பட்டார் என்பது குறிக்கப்பட்ட நிறுவபாடம் வாசித்தாயிற்று. யாவரும் சேர்ந்து இந்த வேளையிலே பாமாலை 326 சேர்ந்து பாடக்கிடவோம். பெருமானை பாரும் புண்ணிய பாதமணினோ சுத்தமாக்கி சிறை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முதி சென்றும் பாதுகாத்தும் வருவீர். ஜீவ தண்ணீரண்டென்றும் இலை போல செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பீர். நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவீர். மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடீர். ஜீவ கால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்சம் பேரானந்தம் தந்து வாழச் செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா ஒளிகாலம் வாழ்விப்பீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோ. ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே,
இந்த பசுத்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சியின் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியான தருணத்தை, கிருபையை ஆண்டவர்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இல்லங்களிலே கூடியிருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுடைய இல்லங்களிலே ஆண்டுடைய சமாதானம், ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வேளையிலே அவளை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த காலங்களிலே கொடுத்தல்லும்படியாய் ஜெபிக்கின்றோம். பயங்களை கர்த்தர் நீக்கி போட்டு பிள்ளைகளின் ஆத்துமாவை பலப்படுத்தியறலும், தேற்றியறலும், திடப்படுத்தியறலும். கலக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளையும், கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகளையும், சுவீனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளையும் கர்த்தருடைய கண்கள் இந்த வேளையிலே காண்கின்றது. ஆண்டவருடைய அன்பின் கரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். வைத்திருந்த ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய அன்பின் முகத்தை காணும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தலும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மீண்டும் தாழ்த்துகிறோம், மீண்டும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். புது சிசியாக மீண்டும் எங்களை வணைந்தரணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக திருச்சபையின் பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆலயத்திற்கு வர முடியாத இந்த காலகட்டங்களிலே இல்லங்களிலும் நாம் குழுமி வர, கூடி வர தேவன் கிருபை பாராட்டியிருக்கின்றார். பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், நம்மை பலப்படுத்தியிருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக இந்த வேளையிலே ஆண்டவரை நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே வேளையிலே உலகத்தின் மக்களுக்காகவும் இந்த நாளிலே நம்முடைய ஜெபங்களிலே தாங்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் வல்லமை உள்ளது. நம்முடைய ஜெபங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களையும் எழுப்புதலையும் செய்ய ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இந்த வாதை நோயிலிருந்து மக்களை காப்பாற்றும்படியாக நாம் இந்த காரியங்களிலே கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, உலக தேசங்கள் அனைத்திலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மக்களுடைய வாழ்வு விடுதலை பெற வேண்டும். அதற்காக சபை மக்கள் யாவரும் குடும்பமாக நாம் ஒருமனப்பட்டவர்களாக இந்த காலங்களிலே நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்களின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக விடுதலையை அவர் கொடுப்பார். நிச்சயமாக அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். சூழ்நிலைகளை மாற்ற அவராலே முடியும், மனிதனால் முடியாது. எந்த ஒரு விஞ்ஞானமும் முடியாது. எல்லாம் இந்த காலங்களிலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே திகைத்து நிற்கின்றார்கள். ஆண்டவருடைய விடுதலைக்காக இந்த உலகம் காத்திருக்கின்றது. அவர் மாத்திரமே தீர்வு. அவரே நமக்கு அரணும் கோட்டையும் கேடகமாக இருக்கின்றார். நிச்சயமாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற அவரால் மாத்திரமே முடியும். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் வருங்காலங்களிலே நல்ல செய்தியை கேட்க நமக்கு கிருபை செய்வாராக. தாகத்தோடு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் தேசத்திலே விடுதலையை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே கூட வாசி கேட்ட வேத பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். விட்னஸஸ் டு கிரைஸ்ட் ரெசரக்ஷன். ஆண்டுடைய உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும்
நானும் இன்றைக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கின்றோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் நாம் காணப்படுகின்றோம். அப்போஸ்தலர்கள் வேதத்திலே என்ன சொன்னார்கள் என பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தள்ளினார். இந்த வேத பகுதியிலே பேதுருடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கின்றோம். பேதுரு இந்த ஜனங்களுக்கு முன்னதாக சொல்கின்றார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கின்றோம். விட்னஸஸ். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கின்றார். உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை உப்பாய் வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திற்கு நம்மை ஒளி கொடுக்கும் பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திற்கு ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இந்த காலையிலே நம்மை அழைத்திருக்கின்றார். திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கின்ற ஆத்துமாக்களை ஆண்டவர் நாட்களிலே எதிர்நோக்கி இருக்கின்றார். பாரத்தோடும் கண்ணீரோடும் கருத்தோடும் அர்ப்பணத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை இந்த காலங்களிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக விடுதலையை கொடுக்க தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் இந்த நாளிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் கலக்கத்தோடு பயத்தோடு திகிலோடு கூட இருந்தார்கள். ஆண்டவருடைய மரணத்திற்கு பின் என்ன நடக்கும், எங்களுடைய வாழ்க்கையின் நிலை என்ன, நம்பிக்கை அற்ற அந்த வேளையிலே வைத்திருந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே தோன்றி வைத்திருந்த வல்லமையை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விளங்க பண்ணினார். அந்த வல்லமையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதைத்தான் பேதுரு எழுதுகின்றார். இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகளாய் நாங்கள் இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அதே வேத பகுதியிலே பேதுரு சொல்லும் பொழுது 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்தில் பேதுரு அவளை நோக்கி என்ன சொல்கின்றார்? பேதுரு அவளை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பேதுரு என்ன புத்தி சொன்னான்? அநேக வார்த்தைகளினாலே சாட்சியை பகிர்ந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, மாறுபாடுள்ள இந்த சந்தையை விட்டு நீங்கள் விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் இந்த வேத பகுதியிலே சாட்சியை பகிர்ந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவளே, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த நாளிலே ஏறக்குறைய 3000 பேர் ஆண்டவருடைய சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவளே, இந்த நாளிலே நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக மாறி ஆண்டவருடைய சத்தியத்திற்கு நாம் செவி கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்று அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ஆண்டவருடைய சத்திய வேத வசனத்திற்கு நாம் சாட்சிகளாக நாம் மாறி இருக்கின்றோம்.
மாறுபாடுள்ள சந்தையை விட்டு விலகி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருக்கு நற்சாட்சி பெற்ற ஜனங்கள் என்ற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. சாட்சியின் பிள்ளைகள், கர்த்தருடைய சாட்சியினை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பலமாக சாட்சி கொடுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். கர்த்தர் மரித்தார், மகிமையோடு கூட 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கின்றார் என்ற இந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே பகிர்ந்து கொள்கின்ற சாட்சிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். யாருக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தரை அறியாத பிள்ளைகளுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கின்றார். அவர் உலகத்திலே முடிவு பரிந்த வரையிலும் சதா காலங்களிலும் அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற செய்தியை நாம் அனைவருக்கும் கூறி சாட்சி பகர வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சாட்சிகளாக இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் எதற்காக எழுப்பப்பட்டார் என்று அந்த வேதத்திலே, அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். வேதத்தில் இந்த பகுதியிலே நீங்கள் உடன்படிக்கையின் புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக பொல்லாங்கிலிருந்து உங்களை விலக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார், உங்களிடத்திலே அவர் அனுப்பினார். எதற்காக? துன்பங்களிலே இருந்து விடுதலையாக்கும்படியாக, சாபங்களிலே இருந்து விடுதலையாக்கும்படியாக, நோய்களிலே இருந்து விடுதலையாக்கும்படியாக அவர் நம்மிடத்திற்கு அனுப்பப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எழுப்பப்பட்டார் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் சாட்சிகள் நாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கும்படியாகவே அவர் எழுப்பப்பட்டார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே இந்த வேளையிலே நம்மோடு கூட அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். எக்காலத்திலும் எப்பொழுதும் என்னாலும் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். இந்த உலகத்தின் மக்களோடு கூட அவர் இருக்கின்றார். அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி சாட்சி கொடுத்தார்கள்? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம், எங்கள் கண்களாலே நாங்கள் கண்டோம். எம்மாவூருக்கு போகும் வழியிலே இயேசு சிஷ்யர்களோடு கூட அவர்களோடு சம்பாசித்து கொண்டு சென்றார். அந்த வேளையிலே அவருடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. கூட வருகின்றவர் யார் என்று அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவளோடு சம்பாசிக்கின்றவராக
உரையாடுகின்ற இயேசுவாக அவரோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா என்ற சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்திலே நற்செய்தி வாசித்த நற்செய்தி பகுதியிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த ஊரின் பேர் எம்மா ஊர் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு போகும் பொழுதுதான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இயேசு தாமே சேர்ந்து அவளுடனே கூட நடந்து போனார். பாருங்கள், அவர்களோடு கூட ஆண்டவர் நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வெளியிலே அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவை காண முடியவில்லை. யார் நம்மோடு கூட வருகின்றார், நடந்து வருகின்றவர் யார் என்பதை இவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொன்னார். 25ஆம் வசனம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்கள், அவர்களோடு கூட சென்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அவருடைய உள்ளங்கள் அறிய முடியவில்லை, அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வேளையிலும் ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் நிகழ்வுகளையும் இயேசுவானவர் எப்படியாக மரிக்க வேண்டும், எப்படியாக அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை குறித்து விவரித்து அந்த வேளையிலே அவர்களுக்கு காண்பித்தார். அதற்கு பின்பு அந்த சீஷருடைய உள்ளத்திலே ஒரு தைரியம். அப்பொழுது அவர் சொன்னார்கள், ஆண்டவரை நோக்கி அவர் சொன்னார்கள், வீட்டுக்கு வாரும், எங்களோடு கூட ஆண்டவரே தங்கும் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட தங்கும்படியாக உள்ளே போனார். அது மாத்திரமல்ல, 30ஆம் வசனத்தில் அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஆகாரத்தை கர்த்தர் அந்த வெளியிலே ஆசீர்வதித்து அதை பிட்டு அந்த ஐக்கியத்திலே ஆண்டவர் பங்கு பெறுகின்றார். அவரோடு கூட நடந்து சென்றார். அதற்கு பின்பு விவரித்து சொன்னார். வேதத்தில் உள்ள காரியங்களை, நடைபெறப் போகின்ற காரியங்களை விவரித்து சொன்னார். அப்பொழுது அவர்கள் கண்கள் கண்டது, இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவரே, எங்கள் இல்லங்களிலே வாரும், எங்களோடு கூட தங்கிடும் ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவர் சென்றார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அந்த ஐக்கியத்திலே ஆண்டவர் பங்கு பெற்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே அதிகாரத்தில் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் சென்று ஆண்டவருடைய தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கண்ணால் கண்ட இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னார்கள். வழியில் நடந்தவைகளையும் அவள் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். வீட்டிலிருந்து ஆண்டவரை கண்டபொழுது இவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. அப்படி கலக்கங்கள் எல்லாம் மாறிப்போனது. வீட்டிலிருந்து ஆண்டவரை கண்களிலே கண்டார்கள். ஆண்டவருக்கு சாட்சிகளாக அவர்கள் மாறினார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் மேலே பரிபூர்ண கிருபை உண்டாயிருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது ஆண்டவரை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள், வீட்டிலிருந்த ஆண்டவரை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் மேல் பரிபூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை. நாம் எல்லாரும் இந்த காலத்திலே அவருடைய கிருபையின் மென்மேலும் நாம் பெற்றிருக்கின்றோம். கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கின்றோம். பூரண கிருபை நம்மேல் உண்டாயிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கும்படியாகவே, நம்மை அவர் ஆசீர்வதிக்கும்படியாகவே
அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கின்றோம். பூரண கிருபையை பெற்றிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கியிருக்கின்றதா? அவருக்குள் சகல பரிபூர்ணமும் அவருக்குள் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கின்றார். சீஷர்கள் மாற்றப்பட்டார்கள். உலகமெங்கும் போய் ஆண்டவரை அறிவித்து, நற்செய்தியை அறிவித்து, முடிவிலே இரத்த சாட்சியாக அவர்கள் மரித்தார்கள், விதைக்கப்பட்டார்கள். சுவிசேஷத்தை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறினார்கள். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. எப்படி அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கடைசியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம். தீமை செய்து அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாகவே ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவனிடத்திலே நம்மை சேர்க்கும்படியாகவே கர்த்தர் நம்மை அவரோடு கூட இணைத்துக் கொள்ளும்படியாகவே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக நாம் மாறியிருக்கின்றோமா? இதை பலமாய் நாம் கூறி அறிவிப்போம், நற்செய்தியை அறிவிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய வாழ்விலும் என்னென்றைக்கும் விளங்குவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கிடவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக, வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக என்னென்றைக்கும் வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த சமாதானம், சந்தோஷம் பிள்ளைடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெருகுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையின் பிள்ளைகளே, சில காரியங்களை இந்த வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். இன்றைய சூழ்நிலையிலே நாம் சபை மக்களை யாவும் அறிந்திருக்கின்றோம், செய்திகளிலே நாம் அறிந்திருக்கின்றோம். கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சபையின் மக்கள் இல்லங்களிலே நீங்கள் பாதுகாப்போடு கூட நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். வெளியிலே எங்கும் செல்லாதபடிக்கு இல்லங்களிலே சபையின் மக்கள் நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தருணத்தை கொடுத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் வருகின்ற காலங்களிலே இந்த நிலைகளை மாற்றுவார். அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் மக்களை ஒரு நாளும் காணப்பட வேண்டும். அதே வேளையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். இல்லங்களிலே குடும்ப ஜெபங்களிலே குடும்பமாக நாம் இணைந்து மக்களுக்காக, தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அரசாங்கம் எடுத்து வருகின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் வெற்றி பெற வேண்டும். அதே வேளையில் மக்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இந்த கிருமி, இந்த வைரஸ் பரவாதபடிக்கு தடுக்கப்பட வேண்டும். இந்த வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். இந்த காலங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு இல்லங்களிலும் தங்கியிருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் எல்லா மக்களையும் அவர் நேசிக்கின்றார். வைரஸ் மொழி, இனம், மதம் என்று பாராதபடிக்கு எல்லோரையும் அது பாதித்து கொண்டு வருகின்றது. மருத்துவ தீர்வுகள் இன்னும்
ஏற்படவில்லை. ஜெபமே அதற்கு தீர்வு, ஜெபம்தான் அதற்கு தீர்வு. எனவே சபை மக்கள் யாவரும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக இந்த வேளையில் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையிலே நம்முடைய திருச்சபையின் சார்பாக பல குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்து வருகின்றோம். பொருட்கள், அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை மாவு போன்ற பொருட்களை அநேக குடும்பங்களுக்கு, நம்முடைய திருச்சபை சுற்று வட்டாரங்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு கொடுத்து உதவி செய்தோம். அநேக மக்கள் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள். வேலை இல்லை, அன்றாடம் வேலை செய்கின்றவர்களுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பு. வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். உணவுக்கு மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். கட்டட தொழிலாளர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். வேறு மாநிலங்களிலிருந்து இருக்கின்ற தொழிலாளர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு நாம் உதவி செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. திருச்சபையின் மூலமாக செய்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுமார் 450 உணவு பொட்டலங்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய ஆலயத்தில் இந்த உணவை தயாரித்து சபையின் வாலண்டியர்ஸ், சபை மக்கள் அந்த நாளில் வந்து பேக் செய்து, வாலிபர்கள், பெரியவர்கள் பைக்கிலே சென்று எங்கெங்கே கஷ்டப்படுகின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உணவு பொட்டலங்களை கொடுத்து வருகின்றார்கள். நேற்று தினத்தில் கூட 450 உணவு பொட்டலங்களை கொடுத்து வந்தார்கள். உதவி செய்த கொடுத்த திருச்சபையின் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த வேளையிலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக பிள்ளைகள் நன்கொடை கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் நாங்கள் உதவி செய்கிறோம் என்று முன்வருகின்றார்கள். எனவே கொடுத்த, உழைத்த, ஜெபித்த உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கும் இந்த நாளிலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சபையின் மக்கள் நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் என்னையோ அல்லது செயலாளரையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற நாட்களிலே இன்னும் உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். மக்களுடைய தேவைகள் அநேகம் இருக்கின்றது. நம்மால் முடிந்த உதவியை, ஆண்டவருடைய அன்பை இந்த காலங்களிலே நாம் வெளிப்படுத்த, செயல்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சபை மக்கள் முன்வரும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையிலே நமது திருச்சபையின் குடும்பங்கள் கஷ்டத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஏதாவது தேவைகள் உங்களுக்கு இருக்குமாயின் அதையும் என்னை தொடர்பு கொண்டோ அல்லது சபையின் செயலாளரை தொடர்பு கொண்டோ நீங்கள் தெரிவிக்கலாம். அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய தேவைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எங்களால் நிச்சயம் செய்ய முடியும். எனவே சபை மக்கள் இந்த சூழ்நிலை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தொடர்பு கொள்ளும்படியாக, என்னையோ செயலாளரை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக நாங்கள் உதவி செய்வோம். நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வாராக. மற்ற சமுதாயத்திலே தேவையுள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஜெபம் பண்ண கடவோம். பிறந்த நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கம் ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காகவும் கொண்டாடப் போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண நாட்களை அனுசரிக்கப் போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீண்டும் ஒரு புதிய காலத்தை காணும்படியான கிருபையை, பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கின்றது. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆம் ஆண்டவரே, ஆயுசு நாட்களை பெருக செய்கின்றவர் ஆண்டவர் ஒருவரே. காலங்களை கொடுக்கின்றவர், தீர்க்காயுசை கொடுக்கின்றவர். இந்த நாட்களிலே இந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய வாழ்க்கையில் உடைய மகிழ்ச்சி பெறுவதாக, உடைய சமாதானம் பெறுவதாக, உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய சுகம், உம்முடைய பலன் அவருடைய வாழ்க்கையிலே என்னாலும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப அந்யோன்யத்திலே, அன்பின் ஐக்கியத்திலே
அன்பின் அந்நியத்தில் இந்த குடும்பங்கள் நிலைத்திருந்து நற்சாட்சி பகிர்கின்ற குடும்பங்களாக ஆண்டவருக்குள் என்றும் வளர, ஆண்டவருக்குள் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கும். குடும்ப வாழ்க்கையின் மகத்துவங்களை பிள்ளைகள் நினைவு கூர்ந்து குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து கத்த நன்மையும் செம்மையமான பாதையை இவள் வழிநடத்தி என்னென்றைக்கும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும் சில நலோசனைகளுக்கும் சில நீதியான கிரியைகளுக்கான கடவுளே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை மதடியாராக எங்களுக்கு தந்திரலும் நாங்கள் உங்கள் கற்பிலை கீழ்ப்படிந்து நடக்க மன உச்சாரங்களாயிருந்து சத்ரு பயமில்லாமலும் ஆலை காக்கப்பட்டு ஆதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவகாலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் கிருபை செய்தல்லோம். ஆமென். கர்த்தாவே, எங்கள் அந்தாரம் நீங்கள் விழித்து தந்து இந்த காலங்களில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கிரங்களுக்கும் இந்த மிக திறக்கத்தினால் எங்கள் விலக்கி காக்க வேண்டும் என்று உடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகாதிசைகளை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் தீச்சார்மார் மேலும் குருமார் மேலும் அவள் சாணி கொப்பிடலா சபைகள் மேலும் ஆரோக்கியத்தை கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவ்வளவு குத்துமை பிரியங்களாய் நடக்கும்படி அது ஆசீர்வாதமாய் எப்பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும் கர்த்தாவிகளுக்கு ஆரோக்கியத்தில் மத்திய சுமாகி இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டார்களோம். ஆமென். இத்தனை தருணப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான நன்மைகளை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பெறாத 3 பெறாத நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கல் அல்லை செய்வேன் என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, மனிதராக நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை போல் நிறைவேற்றி இமையிலுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மனமில் நிறுத்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோம். ஆமென். மீண்டும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சபையின் மக்கள் யாவரும் இணைந்து பாமாலை 300
ஆசீர்வாத ஜெபம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வலை புரிந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கூட இல்லங்களிலே வாசம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.